நம்புவீங்கன்னு தெரியல, நான் எப்படி கிட்டார் வாசித்தேன் அப்படின்னா அந்த நாட்களில் ஒரு பெரிய பாக்ஸ் எடுத்து அட்டைப்பெட்டி, எங்கள் அப்பா எலக்ட்ரானிக் ஷாப்பில் அட்டைப்பெட்டி எடுத்து நடுவில் ரவுண்டாக ஹோல்ட் பண்ணி, எங்கள் அக்கா அந்த நாளில் ஸ்கூலில் படிக்கிறவங்கலாம் ஜடை தான் போடுவாங்க, தமிழ் மீடியம் தானே எல்லாருமே. இந்த ஸ்கூலில் யூனிஃபார்முக்கு ஜடைக்கு ரப்பர் பேண்ட் போடுவாங்க இல்லையா, அந்த ரப்பர் பேண்டை 6 பேண்ட் எடுத்து 6 ஸ்ட்ரிங் மாதிரி போட்டு மேலே ஒரு பென்சிலில் 2 கட் பண்ணி மேலே ஒன்று கீழே ஒன்று வச்சு அந்த பாக்ஸில் நடுவில் ஹோல்ட் பண்ணி இப்படி ரப்பர் பேண்ட் அடித்தா சவுண்டு வரும். இதுதான் நான் லிட்டரில் வாசித்த கிட்டார் ஆக்சுவலாக. ஸோ முறையை எங்கேயுமே போய் படிக்கல. அந்த பாஸ்ட் எனக்கு ஒரு நாள் பாருங்கள், கேரல் ரவுண்ட்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருந்தாங்க அந்த சர்ச்சில். அப்போ ஒரு நாள் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருக்கும்போது நானும் அந்த குரூப்போட உட்காந்துருக்கிறேன் சர்ச்சில் போய் உட்காந்து. திடீர்னு ஒரு பிரேக் டைம் கொடுத்தாங்க. அப்போ அந்த பிரேக் டைம் கொடுக்கும்போது கிட்டாரை வச்சுட்டார் கீழே. ஒரு டைம் கிட்டாரை டச் பண்ணிடணும் அப்படின்னு சொல்லி எனக்கு பயங்கர ஒரு ஏக்கம். நான் போய் டிங்குன்னு ஸ்ட்ரிங்கை தட்டிட்டேன். அப்படி படுத்து மனுச்சு டப்புன்னு எந்திரிச்சிட்டாரு. எனக்கு பயம் அடிக்க போகிறார் போல. அப்படின்னு கேட்டால் கிட்டார் படிக்கணுமா உனக்கு, வாசிக்கணுமா அப்படின்னு கேட்டார். நாம பாஸ்டர் எனக்கு ரொம்ப ஆசை அப்படின்னு சொல்லி அப்போ ஒரு 3 கார்டு பிடிச்சி விட்டார், ADE பிடிச்சி விட்டார். அப்புறம் அவரை எப்போ பார்த்தாலும் நான் என்ன பண்ணுவேன்னா பேப்பரில் நானே டயக்ராம் வரைஞ்சிட்டு போய் அடுத்த மேஜர் எப்படி பிடிக்கிறது, சும்மா நம்பர் மட்டும் போட்டு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சர்ச் உள்ளே போயிட்டு கதவை அடைச்சிடுவேன். கதை அடைச்சி உள்ளே உட்காந்து அடின்னு போட்டு அதை போட்டு ஸ்டம் பண்ணிகிட்டே இருப்பேன். இப்படி தான் லிட்டரில் நான் பழகினேன்.